ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டே 1 வந்து நம்ம பார்த்தோம். மழையினால தடைப்பட்டு போச்சு. கம்ப்ளீட்டாக வந்து கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த மேட்சை. ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் நடந்திருக்கு. ஸோ மேட்ச் நடந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங். ஸோ பயங்கரமான ஸ்குவாடு. ஸோ இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணதில் நல்ல அர்த்தம் தான். பட் ஆனால் மழை பெஞ்சனால ஏன் சூஸ் பண்ணாங்க பேட்டிங் அப்படிங்கிறது தெரியல. பட் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கணும்னு நல்ல ஆரம்பம் தான் கொடுத்தாங்கன்னு பார்த்தா மழை வேணால் விக்கெட் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படி விழுந்துச்சு, எதுக்காக விழுந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதிரடியாக விளையாடுறதுக்கு டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதும் புரியப்படலை. எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நான் சரியாக விளையாடல தான் சொல்லுவேன். பந்த் மட்டும் அவர்கள் மட்டும்தான் 20 ரன் ஸ்கோர் பண்ணார். இந்தியா மண்ணில் வந்து லோவஸ்ட் டோட்டல் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான லோவஸ்ட் டோட்டல் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 46 ரன்ஸ் ஆல் அவுட் இன் 31.2 ஓவர்ஸ். எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க நியூசிலாந்து பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிம் சவுதி வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆனால் மேட் ஹென்ரிங்கிறவர் வந்து 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பவுலர் அவர் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு. ஸோ மழை விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இந்தியன் விக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமான பேட்டிங் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேட்ஸ்மேன். டாப் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னா சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வந்து களத்தில் இறங்கினாங்க பேட்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து கேப்டன் லேத்தமும் அதுக்கப்புறம் வந்து டான் கான்வே வந்து இறங்கினாங்க. ஸோ நிதானமான ஆட்டம், பொறுமையான ஆட்டத்தை வந்து முதலே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அதே ஆட்டத்தை விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது கேப்டன் லேத்தம் வந்து அவுட் ஆகிட்டார். குல்தீப் யாதவ் பவுலிங்கில் எல்பிடபிள்யூ சூப்பராக எடுத்தார். ஸோ அதனால் வந்து லேட்டம் வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணாங்க கான்வேயும் யங் அவர் வந்து 33 ரன்களில் ஆட்டம் இழந்தார். ஜடேஜா பவுலிங்கில் செம்மையான கேட்ச் பிடிச்சார் குல்தீப் யாதவ். இன்னொரு பக்கம் விளாண்டு இருந்த கான்வே அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து 100 அடிக்கிறது 9 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த நிலைமையில் வந்து அஸ்வின் வந்து சரியான ஒரு பவுலிங் போட்டாருங்க. வேறு லெவலில் பவுலிங் பண்ணார். கம்ப்ளீட்டாக போல்டு எடுத்தார் கான்வே. அவரும் 91 ரன்ஸ்க்கு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் இருக்க ரச்சின் ரவீந்திரா, கேரில் மிச்சலும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ டே 2 வந்து கம்ப்ளீட்டாக வந்து நியூசிலாந்து தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 2 வந்து கம்ப்ளீட்டாக நியூசிலாந்து வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி டே முடிவில் என்ன ஆச்சு அப்படின்னா 46 ரன்களில் வந்து இந்தியா ஆல் அவுட் ஆக நியூசிலாந்து வந்து 180/3 விக்கெட்ஸ் எடுத்து இழப்பில் வந்து நின்றுட்டு. டே 3 மேட்ச் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுங்கிற நம்பிக்கை இருக்குது. நியூசிலாந்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.